முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாளின் பாடல் மற்றும் ஆராதனைகள் ஆண்டவருடைய வார்த்தை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒரு மணி நேரம் நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். உங்கள் குறைகள் நீங்கும், நிறைவு உண்டாகும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து முதலாவது ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நிறைவின் தேவனை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாரில் எம்மையே பிரித்தெடுத்தோனே, ஆவி வந்தோனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, ஆவி வந்தோனே. அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே. அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே. தரிசனம் தந்த தேவனை பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனை பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே. அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே. தரிசனம் தந்த தேவனை பரிசுத்தமாய் பாரில் ஜீ. நல்ல கையை தட்டி தந்த தேவனை பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று இயேசு ராஜாவை கொண்டாடி மகிமைப்படுத்துவோம். புதிய பாடல் பாடுவோம். எஸ், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே.
ராஜாவை கொண்டா. நல்ல வாய் திறந்து பாடணும். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆடைக்களமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்களமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே. அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே. மாசிலாத நேசரே என் மகிமை பிரதாபம், பாசத்தால் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே என் மகிமை பிரதாபம், பாசத்தால் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்களமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்களமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எல்லாரும் சொல்லுங்க, நிறைவின் தேவனே எங்கள் மத்தியில வாங்கப்பா. ஆமென். எண்ணற்ற நன்மையினால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்தி. என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார் கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை. சொல்லுங்க, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை. நிறைவென்றுமே, 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 ஆண்டவரை உரிமையா சொல்லுங்க. நிறைவென்றுமே, குறையெல்லாம் நிறைவாய் மாறட்டும். ஆண்டவரை தேடுவோர்க்கு நிறைவென்றும், நிறைவென்றுமே, நிறைவென்றுமே,
நிறைவென்றுமே. ஆண்டவரை தேடுவோர்க்கு நிறைவென்றுமே. சொல்லுங்க, நிறைவென்றுமே, நிறைவென்றுமே. ஆண்டவரை தேடுவோர்க்கு நிறைவென்றுமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலை. உமக்கே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு. ஒரு விஷயம் சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கைத்தாளத்தோடு, தேரோசை உள்ள கைத்தாளத்தோடு, நல்ல சிரித்த முகமாக சந்தோஷமாக இயேசு ராஜாவை கொண்டாடுவோமாக. அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். எங்கே சுராஜா ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடுமா? எங்கே சுராஜா. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம். குட்டீஸ் எல்லாம் பாடுங்க பாப்போம். ஸ்தோத்திரமே, 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 உயிருள்ள நாள் எல்லாமே. தங்கச்சி மாதிரில பாடுங்க. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவர் என் இயேசு ராஜா. நீங்க மாத்திரம் பாடுங்க, என் இயேசு ராஜா. எஸ், ஸ்தோத்திரமே. நல்ல கைகளை தட்டி கூட இன்னும் சத்தமா. உயிருள்ள நாள் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஓ லார்ட், ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா. ஆமென், ஆமென். சகரமனந்துரிவல சிகந்தனம ஸ்தோத்திரமே அப்பா. ஐயா, ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாம் சேர்ந்து பாடும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி
சேர்ந்திருந்து இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, கைகளை தட்டுமா, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். வல்லமை மாற்றி நிறைந்தவரே, வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. ஒரு விசை சொல்லுமா, வல்லமை மாற்றிமை, வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. கரங்களை வைத்து எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நல்ல சத்தத்தை வைத்து கம்பீரமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்பமிதே, பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல் இன்பமிதே, இயேசு நாமமே. சொல்லுமா, இன்பமிதே, நல் இன்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல் இன்பமிதே, இயேசு நாமமே. தேவராஜ்யம் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. தேவன் மீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே. சொல்லுமா, தேவராஜ்யம் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. தேவன் மீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே, இன்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல் இன்பமிதே, இயேசு நாமமே, இயேசு நாமமே. சொல்லுங்க, இயேசு நாமமே. அல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நப்தலியை குறித்து பார்க்கும் பொழுது நிறைவாய் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்கள், நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடனடியாக
திருமண தேவை இருக்கிறவர் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு தியானிக்க இருக்கிற பகுதி பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனரம்யம். மனரம்யம்னா என்ன? மன நிறைவு. மன நிறைவு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்தான் தியானிக்க இருப்போம். சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போமா? அந்த மாதத்தில் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார் சொல்லி பார்க்கிறோம். குறைவு நிறைவாக மாறட்டும். குறைவெல்லாம் நீங்கி ஒரு நிறைவு நம்ம லைஃப்ல இந்த மாதத்தில் வர கர்த்தர் கிருபை தருவாராக. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படி சொல்லி இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ உறவு, 2வது தேவ அறிவு, 3வதாக தேவ ஈவு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியங்கள். என் தேவன் சொல்றார், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரொம்ப முக்கியமான தேவ உறவு. 2வதா தேவ அறிவு. ஆமென். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். நீங்க அவர்கிட்ட வரும் பொழுது வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை வச்சு அழைச்சுங்க பார்ப்போம். ஆமென். அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்ல, தலைமுறையாக உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் 3வதாக அல்லது கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லப்படும் தேவனுடைய ஈவு. நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை நான் தியானிச்சு கொண்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு ஒரு வர்ற ப்ரொமோஷன் நம்முடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகலாம், நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தா டிலே ஆகலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கிறிஸ்துவ கூட நம்மை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய சாத்தியமான காரியமாய் மாறுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் தேவனுடைய ஈவுன்னு சொல்லி பார்க்கிறோம். கிருபையாய் தேவன் நமக்கு காண்பிக்கிற இந்த இரக்கத்திற்காக, அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்லுவாங்களே, அல்ல அபாத்திராகிய நமக்கு தேவன் காட்டுகிற இரக்கத்திற்காக அவருக்கு கோடி நன்றிகளை சொல்லும். ஸோ இந்த மாதத்தில் தேவ உறவுனே நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது, ஆலயம் வராமல் இருக்கக்கூடாது, நல்லா ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது, அல்லது ஊழியம் செய்ய எப்படியோ ஆண்டவரோடு நல்ல கனெக்டடாக நீங்கள் இருங்க. அது பெரிய ஆசீர்வாதம். 2வதாக அவரை அறிந்து கொள்ளுங்க. இன்னுமே அறியணும், உண்மை கிட்ட சேரணும் சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். 3வதாக அப்படி ஈவை யோசித்து பாருங்க. என்னை நினைவு கூடும்படி இதை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் பாடு மரணத்தை நினைவு கூறப்பா, அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாட ஆண்டவர் சொல்லல, ஆனால் என்னுடைய பாடு மரணத்தை நீ நினைவு கூறு, அது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் தீவனும் வைத்தேன் சொல்லி பாட்டு பாடும். என்னை சேர்த்திடவே வருவேன் என்றார் சொல்லி பாட்டு பாடுறோம். அப்போ அந்த சிலுவை காட்சி நம் கண் முன்னால் நிக்கட்டும். அல்லது நமக்காக கர்த்தர் சாபமானார். எதற்காக? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, உங்கள் குறையெல்லாம் நீங்கும்படியாக, உங்கள் பாவம் அல்லது சோத்திரங்கிற குறை லைஃப்ல அதை நீக்கி நீங்கள் பரிசுத்தமாய் மாறும்படியாக, அல்லது சோத்திர பலவீனம் குறைவுக்கு உங்களை பலனாய் மாற்றும்படியாக, அல்லது சமாதான குறைவிற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, சந்தோஷ குறைவிற்கு அதை நீக்கி ஒரு சந்தோஷத்தை நிறைவாய் தரும்படியாக, அல்லது சோத்திரம் எல்லாவற்றும் மாற்றத்தை தரும்படியாக ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய ரத்தம் இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதீங்க. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யம் நிறைந்த வாழ்க்கை. இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த 4 அதிகாரங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சில இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனத்தாழ்மை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிலிப்பியர் 2:3 மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையாக எண்ண கடவின். மனத்தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது மன தேர்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து ஒரு மன நிம்மதியை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனத்தாழ்மை இந்த மாதத்தில் தருவாராக. ஒரு மன நிம்மதி, மன தேர்தலை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. நான் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அனுப்பி உங்களை குறித்து கேட்கும்போது நீங்கள் உங்களிலிருந்து வர்ற சாட்சிகள் எனக்கு ஒரு மன நிம்மதி. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய வாகனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா.
ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு பிரயாணப்பட போய் சேர்ந்தோடனே ஒரு நிம்மதி வருது பாருங்க. திவாகர் இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்காரு, போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணோன்னே நமக்கு என்ன வருது? நிம்மதி வருகிறது. பாஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்கன்னா இடையில 2 தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க கேட்போம். ஒரு நிம்மதி. அதை தான் அந்த ஊழியக்காரன் அல்சோ தகப்பனின் ஒரு ஆவியோடு கூட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் தீமோத்தேயுவை அனுப்புகிறேன், அவன் போயிட்டு வந்து எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருவான், நான் உருவாக்கின சபை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறதுங்கிற செய்தி உண்டாகும்ங்கிறதை அல்சோத்தர் அவர் எதிர்பார்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவதாக நீ 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மன மலர்ச்சி. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க மனசு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா. ஜெயில இருக்கிற ஆள் தான் சொல்றாரு, என்னது? சந்தோஷமா, அதாவது என்னது? மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும். கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒரு மலத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. அல்ல ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் காத்தர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். தான் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பாடுகிறோமே. அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? இங்கதான் 4ஆவதா பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனரம்யமா இருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். மனரம்யமா இருங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அது மனரம்யம்னா என்னது அப்படின்னா மன நிறைவு அப்படி சொல்லி பாரு. மன நிறைவோடு பணி செய்கிறேன்னு சொல்லி பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? ஒரு மன நிறைவு நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான தேவ ஜனங்களே. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கண்டென்ட்மெண்ட், டு பி கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா மன நிறைவுள்ள ஒரு கூட்டமா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த கண்டென்ட், டு பி கண்டென்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேர்மறையான ஒரு தன் நிறைவு அப்படின்னு சொல்லி, நேர்மறையான தன் நிறைவு. பிரைஸ்லா. நீங்க எப்படிப்பட்டவன்? ஒரு நிறை கூடமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அப்படிதானே? மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லும் பொழுது, அதாவது ஹாப்பினஸ்க்கும் ரிஜாய்சிங் ஜாய்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இந்த ஹாப்பினஸ் சூழ்நிலை அடிப்படையாக வரக்கூடியது, ஆனால் இந்த மகிழ்ச்சி ரிஜாய்ஸ் ஜாய் அப்படிங்கிறது சூழ்நிலை கடந்து கர்த்தர் மூலமாய் நமக்கு வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது மன நிறைவோடு இருக்கும். ஏன்னா அதற்கு காரண கர்த்தாவா இருக்கிறவர் அவர். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஹாப்பினஸ் வேணுமா? அல்ல சோத்தர் ரிஜாய்ஸ் வேணுமா? அல்ல ஜாய் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஜாய் வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க மகிழ்ச்சியை எதிர்பாருங்கள், மகிழ்ச்சியா இருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த மன நிறைவை குறித்து பாசிட்டிவ் செல்ஃப் சஃபிஷியன்ட், நேர்மறையான ஒரு தன் நிறைவு நம்ம லைஃப்ல இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த அலிசோத்த உலகத்தையே பார்க்கும் பொழுது என்னது அப்படின்னா இன்னும் அப்படின்னு போற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு திருப்தி அடையாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. எல்லாவற்றையும் அனுபவித்த போதும் சொல்ற அளவுக்கு அனுபவித்த இந்த சாலமோன் சொல்றார் என்ன அப்படின்னா எல்லாம் மாயை. சோத்திரம். ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமற்றதாக இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க. சரி, இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறாங்களா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை திருப்தி அடைகிறாங்களான்னு சொல்லி பார்க்கும்பொழுது இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய 2 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழி 30, 15, 16 தா என்கிற குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 போதும் என்று சொல்லாத 4 உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவையான பாதாளமும் சோத்திரம், பிள்ளைகளற்ற கற்பமும், தண்ணீரால் திருப்தியாத நிலமும், போதும் என்று சொல்லாத அக்கினி போதும்னா சொல்லுவோம், படபட பிடிச்சி எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப திருப்தி இல்லாத நிறைய பேர் திருப்தி இல்லாம இருக்கிறதை கொடுத்து பார்க்கிறோம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லும். நீங்க 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சோ இன்னைக்கு என்னுடைய செய்தி தலைப்பு என்ன அப்படின்னா மன நினைவு உள்ளவர்கள், மன நிறைவு உள்ளவர்கள்.
அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவதாக, மன நிறைவு உள்ளவர்கள் தேவன் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்பர் 1, நல்ல கொஞ்சம், தேவன் நம்ம லைஃப்ல தந்திருக்கிற ஆசீர்வாதம், இப்ப இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நீங்க நன்றி செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நேரத்தில் இல்லாததையே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறத யோசித்து பாருங்க. அல்லது கத்தர் வாலிபர்கள் யோசிக்கணும். கத்தர் உங்களுக்கு தந்த நல்ல ஸ்லாக்கு, நல்ல காலேஜில் படிக்க வச்சிருக்கிறார், நல்ல வஸ்திரங்களை கத்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கு தேவையான நல்ல உபகரணங்களை தந்திருக்கிறார், நல்ல வாகனங்களை கத்தர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லது சின்ன பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல், நல்ல பெற்ற கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதித்து ஃபீஸ் கட்டி நல்ல ஸ்கூல்ல படிக்க, இதெல்லாம் யோசித்து பாருங்க. இது கிடைக்காத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம், 3 நேரம் சாப்பிடாம 1 நேரம் சாப்பிட்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடே இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எச்சி இலைகளை பொறுக்கி சாப்பிடுகிற ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு தினமும் ஒரு 2-3 நாளுக்கு ஒரு தடவை சாப்பிட்ற ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கத்தர் நமக்கு 3 நேரம் ஆகாரம் கொடுத்திருக்கிறார், நல்ல தண்ணீரை கத்தர் கொடுத்திருக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வஸ்திரங்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நல்ல உறவுகளை கத்தர் தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தகப்பன் இல்லை, எத்தனையோ பேருக்கு தாய் இல்லை, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை துணை இல்லை, எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லாத சிச்சுவேஷன்ல கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக மன நிறைவோடு கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அது மனநிறைவு நமக்குள்ள வந்துட்டுனா எல்லாவற்றுக்கும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. யோசித்து பாருங்க. இனிமேலும் கத்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை தர். கத்தர் உங்கள் வாழ்க்கையில காண்பிக்கிற அந்த உள்ளம் கையளவு மேகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையில காட்டுகிற இந்த உள்ளம் கையளவு மேகத்துக்காக கோடி நன்றின்னு சொல்லுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நன்றி உணர்வு இருக்கட்டும். இந்த உலகத்துல நீங்க நல்ல ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு ஒன்றே ஒன்று தேவை. என்னன்னா நன்றி உணர்வு. சமீபத்தில் ஒரு டாக்டர் மரித்து போனார், ஒரு விபத்தில் மரிச்சு போனார். அவர் நல்ல சமுதாய சேவைகளை செய்கிறவர், நல்ல ஒரு மனிதன். அவரை குறித்து சொல்ல சாஃப்டானவர், தாழ்மையானவர், நல்ல சைக்கிளிங்லாம் பண்ணுவாராம். ஸோ அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளை தூக்கி அதில் கட்டி வச்சிருந்து அப்படி கொண்டு போனாங்க. இப்போ நினைவு அவர் சைக்கிள் அப்படி சொல்லி. இப்போ நம்ம சபையில் கூட பாருங்க, மொத வாங்கின செகண்ட் ஹேண்ட் வாங்கின ஆம்பிளிஃபையர் இன்னும் வச்சிருக்கிறோம். இப்போலாம் அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா குழாயோட படுமோசமாக இருக்கும் சத்தம். இப்படி இருந்த லெவலில் இனிமே இப்படி லெவல் கொண்டு இருக்கார். இதை காட்டு நல்ல சிஸ்டத்தையும் கத்த தரவல்லவராயிருக்கார். இருக்கிறதற்காக இல்லாததை போய் யோசிக்காதீங்க. இல்லாததை போய் அது இல்லையே இது இல்லை. எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்ல சோத்திர பெரிய கல்விமானுக்கு, பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பென்னும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட சொல்லி, உலகில் ஏதும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குதே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி யோசித்து பார்த்தா அது செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே. எந்த வாழ்விலே நினைத்து நினைத்து நன்றி செலுத்த தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழுத்திடுவேன். அப்படி ஒரு நன்றி நிறைந்த நம்ம சீயோனை சபை மக்கள் எப்படி இருக்கணும்? அல்ல கிராட்டிடியூட் அல்ல ஆட்கள் நன்றி இருக்கிற நன்மைகளுக்காக. ஆண்டவர் இந்த தந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த மன நிறைவு உள்ளவர்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத சொன்னேன். மாற்றங்களை ஏற்றுக்கொள்வார். அழகா சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல என்ன சொல்ற, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய. அவர் அதான் சொல்றாரு, எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல திருப்தியாகவும் சாப்பிடும். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடும் தெரியும், ரோட்டு கடையில் போய் அந்த மாதிரி தான் கம்பேரிசன் பண்றாரு அவரு. எந்த இருக்கிற நிலைகள் இருக்கணும், இல்லாத நிலைகள் இருக்கும். மாசம் சம்பளம் வாங்கினோடனே 10 நாள் நல்ல கொண்டாட்டமா இருக்கும், கடைசி 2 நாள் திண்டாட்டமா இருக்கும். அப்பமும் சந்தோஷமா இருக்கணும். அதான் முக்கியம். அதான் மன நிறைவு. அட சோத்திரன். அது 2 கடைசி நாள் கையில காசுனோடனே யாரை பழி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அலையக்கூடாது, யாரை திட்டலான்னு அலையக்கூடாது. எப்படியா எவனா சிக்குவானா,
நம்ம கோபத்தை யார் மேலே கொட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுதான் மன நிறைவு, மன ரம்யம்னு அர்த்தம். அப்புறம் மன ரம்யம், நிறைய பேர் ரம்யான்னு பேர் வைப்பாங்க, அப்புறம் ரம்யம் அப்படின்னு. அது பேர் மட்டும் இருந்தால் போதாது தெய்வ ஜனங்களே. எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில் உயர்வுகள் வரும், தாழ்வுகள் வரும், இருக்கிற நிலைகள் வரும், இல்லாத நிலைகள் வரும். அது சோத்திரம். புகழ்ச்சியின் நிலைகள் வரும், ஆனால் இகழ்ச்சி நினைவு இருக்கும். அப்படி தானே? உங்க முன்னால் புகழ்வாங்க, பிரதர் பாஸ்டர் உங்களை விட்டா அப்படிம்பாங்க. வெளியே போய் இவனுக்கு நல்லா வேணும்னு சொன்ன ஆட்கள் இருக்கிறான். என்னது அந்த ஆட்கள் திரும்ப பார்க்கறது என்னது? நம்ம தான் சந்தோஷமா இருக்கிற குரூப்லயே, மகிழ்ச்சியா இருக்கிற குரூப்ல இல்லவா? சொல்லுங்கள், நமக்குள்ள இருக்க ஜாய் இல்ல. அதனால என்னது ஜாய்? ஃபர்ஸ்ட் ஜீசஸ், நெக்ஸ்ட் அதர்ஸ், லாஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லுவாங்க. JOY அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜீசஸ், செகண்ட் அதர்ஸ், மூணாவது என்னது வை, யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மகிழ்ச்சியா இருக்கட்டும், பரவாயில்ல. நான் எப்பவுமே உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பேன், காரணமின்றி பகைக்கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவேன், ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே அப்படி சொல்லி பாட்டு பாடுறோம். அப்ப பாருங்க, எந்த சிச்சுவேஷன்ஸை ஏற்றுக்கிடுங்க. ஏதோ இதுல இருந்து பாடத்தை கத்தர் வச்சிருக்க. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். நல்லா ராஜாவோடு கூட இருந்தேன், இப்ப அந்த ராஜாவாலேயே நான் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சோத்திரம் அமலைக்கு முன்பதாக வேஷம் மாதிரி நிற்கிறேன். அவன் என்ன பிடிச்சி ஏதோ பண்ற நேரத்துல கோமாளி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, பைத்தியக்காரமா ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சு வெளியே வர நேரத்துல தான் ஒரு குகைக்கு முன்னால் நின்று அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். சொல்லுங்க, அவரை என் உதடுகளினால் நான் தூஷிக்க மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. யோபு தான் சொல்றாரு, என் உதடுகள் அவரை ஒருபோதும் தூஷிக்கவே தூஷிக்காது என்ற எனக்குள்ள இருக்கிறது மன நிறைவு. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். என்ன வந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். மூன்றாவதாக என்ன அப்படி சொல்ல வர்றேன்னா, மன நிறைவு உள்ளவர்கள் தேவனுடனான உறவில், தேவ வார்த்தையின் உறவில் நடப்பவர்கள். சோதரன், மூன்றாவது நான் சொல்ல வர்ற காரியம் கொஞ்சம் லேசா டைட்டில் மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தவங்களுக்கு நீ குறிச்சுக்கிடுங்க. அதில் மூன்றாவதாக தேவனுடனான உறவில், தேவ வார்த்தையின் உறவில் வாழ்கிறவர். நம்ம ஆதாரம் என்ன அப்படின்னா தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆதாரம் என்ன? the relationship with God. அதுதான் அழகாக இந்த 13ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாம் சொல்லுங்க, என்னது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எனக்கு வர்ற பலன் எங்கிருந்து வருது? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருது. விசுவாசிக்கிறேன் பார்ப்போம். என் ஸ்ட்ரென்த், இந்த ஸ்ட்ரென்த், இந்த மன நிறைவை தர்றது யாரு? என் தேவாதி தேவன் எனக்கு தருகிறார். என் ராஜாதி ராஜா எனக்கு தருகிறார். அதை குறித்து என் ஆண்டவர் மூலமா தான் எனக்கு ஸ்ட்ரென்த் வருதுன்னு சொல்லி நான் இந்த பீடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், எங்க கேட்சல்ல கேட்டுட்டு இருக்கிறேன், என் குடும்ப ஜெபத்துல கேட்டுட்டு இருக்கேன். அதான் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்லுவார். என்ன சொல்றாரு? நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன் அப்படி சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? நான் போதிக்கப்பட்டேன். நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்ததாக 12ஆம் வசனமா, பரிபூர்ணமடைவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்படி 13ஆம் வசனத்தை சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆமென் பலன் உண்டு. ஒரு மொழிபெயர்ப்பு, I find that the strength of Christ explosive power influences me to conquer every difficulty. எல்லா கஷ்டத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான, எல்லா நஷ்டத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான, எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் எனக்கு தருகிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, I can do all things which he has called me to do. என்ன நான் இதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லி ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார் பாருங்க. I can do all things which he has called me to do. எதெல்லாம் செய்கிறதுக்காக என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறாரோ
அதெல்லாவற்றையும் செய்ய through him who strengthens and empowers me to fulfill his purpose. I am self sufficient in Christ sufficiency. என்னது? கிறிஸ்துவின் நிறைவிலே நான் தன் நிறைவா இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு ஸ்பாஞ்சியை கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஒரு கிரேப் ஜூஸ் இருக்கிற இடத்துல போடுறாங்க, நல்லா அமுக்கிடுறாங்க. இப்போ புளிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதில் என்ன வரும்? கிரேப் ஜூஸ் வரும். செகண்ட் டைம் புளினா என்ன வரும்? ஆரஞ்சு ஜூஸாக வரும். கெட் செய்யலாமா? சொல்லுங்க, என்ன வரும்? கிரேப் ஜூஸ் தான் வரும். மூணாவது தடவை புளியும் ஆப்பிள் ஜூஸாக வரும். கிரேப் ஜூஸாக தான் வரும். நாலாவது தடவை புளியும் என்னது? மாதுளை ஜூஸாக வரும். பொம்மி கிராண்ட் ஜூஸாக வரும். இல்லை, என்ன எத்தனை தடவை புளிஞ்சாலும் கடைசி வரைக்கும் என்ன வரும்? என்னது? அந்த கிரேப் ஜூஸ் தான் வரும். அதான் அவர் சொல்ல வர்றாரு. அது சோத் என்னது? அது சோ டு fulfill his purpose I am self sufficient in Christ sufficiency I am ready for anything and equal to anything through him who infuses me with inner strength and confident peace அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என்ன பலப்படுத்துகிற ஆண்டவர். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அவரோடு இருக்கணும். பூவோடு கூட சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறு. அப்ப draw your strength from him. நீங்க எபேசியர்ல வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னது? தேவ பலன். பக்கத்தில் கை விடுச்சாங்க. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன். அலிசோத் கர்த்தரின் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். உங்க ஸ்ட்ரென்த்தை அங்கிருந்து உறிஞ்சிடுங்க. ஆண்டவரே என்ன பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது எதுவும் உங்களை அசைக்க முடியாது. உங்க லைஃப்ல நீங்க மன நிறைவோடு இருப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு தொழிலை செய்யலாம், ஒரு வேலையை செய்யலாம், ஒரு ஊழியத்தை செய்யலாம், குடும்பத்தை நடத்தலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா கர்த்தருடைய பலன் தேவை. சொல்லுங்க அல்லேலூயா. தினசமா பிரச்சனையில பார்க்கிறோம். அதுக்கு எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய பலன். எனக்கு இப்போ ஒன்று தெரியும், இயேசுவே நம்முடைய பதில், இயேசுவே நம்முடைய பலன். இவ்வளோ பிரச்சனை சொல்றீங்களே, அல்ல என்கிட்ட வந்து சொல்றீங்க, இப்போ பாஸ்டர் வினோத் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைப்பீங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தரே நம்முடைய பதில், கர்த்தரே நம்முடைய பலன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார் என்று சொல்லி பாடுறோம் தேவ ஜனங்களே. அந்த உன்னத பலத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிறவர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆண்டவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 29 கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29:14 இந்த கடைசி வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன தருவாராம்? பலன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய ஒரு பலனை கொடுக்கட்டும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கட்டும். சோர்ந்து போருக்கு ஒரு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க முறுமுறுப்பீங்க, நீங்க கசந்து கொள்வீங்க, நீங்க தேவனை தூஷியும் ஜீவனை விடும் அந்த நிலைக்குள்ள வருவீங்கன்னு சொல்லி சுற்றிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அல்ல ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய நிறைவா இருக்கிறபடினால நீங்க மன நிறைவோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏதோ என் லைஃப்ல நடந்திருக்கு, அவர் என்னை சோதித்த பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மன நிறைவு அவனை வெட்கப்படுத்தவே இல்லை. பாருங்க, என் தாசனாகிய யோபுவை போல நீங்க நிதானமா பேசல. பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். சிறைப்பை கர்த்தர் மாட்டினார். அவரை குறித்த தன்னுடைய காதுகளால் கேட்டதை கண்களினால் காண கிருபை தந்தார். எத்தனை பெரிய மாற்றம் பாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் இன்னைக்கு பலத்த சாட்சியா இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, நீங்க மன நிறைவோடு கூட இருப்பீங்க என்றால் தேவனுடனான உறவில் அவருடைய வார்த்தையில நீங்க நடப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் உங்களுக்கு பிரதானமா தெரியும். ஒரு மன நிறைவு வாழ்கிறவர்களுக்கு இதுதான் ஒரு பிரதானமா தெரியும். நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. அல்ல ஸ்தோத்திரம். அல்ல மன நிறைவு அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடனான உறவில் ஊருண்டிய ஒரு உள்நிலை அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடனான உறவில் வேர் ஊன்றிய
ஒரு உள்நிலை. என்னது? வேரூன்று ஆழம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணும், மிதந்து மிதந்து மகிழணும். இன்னும் நீச்சல் ஆழம் மூழ்கியே, ஒரு பாட்டு கூட, நீச்சல் ஆழம் மூழ்கியே நேசர் அன்பில் வேரூன்றுங்க. பாருங்க, மூங்கில் மரங்கள்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் ரொம்ப வெளியே தெரியாது, ஆனால் அது வளர்ச்சி உள்ள அசூர வளர்ச்சி உள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெளியரங்கமாக வளர ஆரம்பிக்கும். நம்ம கேம்பஸில் அதிகமாக வெட்டப்படுற மரம் என்னன்னா மூங்கில் தான். வெட்ட 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 என்னது? வளர்ந்துட்டே இருக்கு. அதான் வெட்ட வெட்ட வளருவானா ஒரு பாட்டு, குட்ட குட்ட உயர். உங்களை யார் குட்ட குட்டிகிட்டே இருக்காங்களா? நீ குட்ட 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 என்ன செய்வீங்க? உயர். அருமையா தேவ ஜனங்களே, அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய உறவில் வேரூன்றிய ஒரு உள்நிலை. பொருள், உடைமைகள் அல்லது சரியான சூழ்நிலைகள் அடிப்படையிலான வெளிப்படையான சூழ்நிலை அல்ல. என்ன சொல்லப்பட்ட? பொருள், உடைமைகள் அல்லது சரியான சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்ட வெளிப்படையான ஒரு நிலை அல்ல. இது எக்ஸ்டர்னல் காரியங்களை வச்சு வர்றதல்ல, இன்டர்னல் காரியங்களை வச்சு வர்றது. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல், இந்த மன நிறைவு நம்ம லைஃப்ல வந்துட்டா நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, தேவனுடான உறவில ரொம்ப ஸ்ட்ராங். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலம் எல்லாம். யோபு தானியேல், என்னது? தானியேல் யோபு நோவாவை போல நான் நடப்பேன் ஆண்டவரே என்று சொல்கிற ஒரு அனுபவம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக, நான்காவதாக சொல்ல வர்ற காரியம், மன நிறைவு உள்ளவர்கள் மாயமான தோற்றத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். மன நிறைவு உள்ளவர்கள் மாயமான தோட்டத்தை வெளிப்படுத்த மாட்டார். நல்ல கவனிங்க. நீங்கள் நம்ம டைம் நமக்கு இல்லை, கம்யூனிஸ்ட் சர்வீஸ்னால நிறைய வசனங்கள் சொல்ல, ஆனால் நிறைய வசனங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்குள்ள போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மனநிறைவு வந்துட்டா சரியா, என்னது? மாயமான தோற்றத்தை நிறைவு நான் வெளிப்படுத்த நாம் முயற்சி பண்ணவே மாட்டோம். இந்த உலகத்தில் பாருங்க, இந்த மன நிறைவு இல்லாமல் இருக்கனால மற்ற ஜனங்களுக்கு தன்னுங்களை பெரிய ஆளை காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னது? காசு இல்லைனாலும் என்ன செய்யறாங்க? அங்கங்க கடனை வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிற ஆட்கள் எத்தனை பேர் பார்க்குறேன். காசு இருந்தால் நல்லா இருப்பாங்க, காசு இல்லைன்னா அதுக்கேற்றபடி இருக்கணும். ஆனால் இந்த மனநிறைவு இல்லாததுனால என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்க என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க. சிலர் விசுவாசிகள் அப்படியே சிக்கிடுறாங்க, கிறிஸ்தவர்களே சிக்கிடுறாங்க. என்னது? நம்முடைய இமேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்முடைய இமேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 இடத்துல கடனை வாங்கி சரியா அந்த ராஜ நடையிலேயே போயிட்டு இருப்பாங்க. என்னது? இவாஞ்சலிஸ்ட் பர்னபாஸ் டேனியல் சொல்லுவார்ல, இவாஞ்சலிஸ்ட் பர்னபாஸ் டேனியல் சொல்லுவார், என்னது? வெளியே டிப்டாப்பாக இருப்பாங்களாம், உள்ள என்னது? டாப்பெல்லாம் பிஞ்சு உள்ள எல்லாம் ஊசலாடிட்டு இருக்கும். ஆனால் வெளியே சட்டைக்கிட்டே போட்டு, இப்போ என்ன மாதிரி நான் வெளிச்சா இருக்கேன், சட்டைக்கிட்டே போட்டோன்னே என்னது? ஒரு 6 பேக் மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை தெரியலாம். அந்த மாதிரி என்னது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போட வேண்டியது. சில ஆட்கள் பாருங்க, இதை போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இந்த மன நிறைவு வந்துட்டா, நான் மற்றவங்களுக்காக வாழலை, கர்த்தருக்காக வாழ்கிறேன், எனக்காக நான் வாழ்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் என்ன நினச்சினாலும் நினச்சி போட்டோம். இன்னைக்கு ஒரு மாதிரி தாழ்வில் இருக்கிறேன். அடுத்த நிலையில கர்த்தர் என்னை உயர்த்துகிறதற்கு அவர் வல்லவர் ஆயிருக்கிறார். விசுவாசிக்கிற அல்லேச்சங்க பார்ப்போம். அது சோத்திரம். வாழ்வு காலத்திலே நன்மை செய், தாழ்வு காலத்திலே என்ன செய்? சிந்தனை செய்ய சொல்லப்பட்டது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பிரசங்கி 7:14 வாசித்து பாருங்க. பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருகிறது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடியாக வைத்திருக்கிறார். பாருங்க, வாழ்வு காலத்தில் நன்மை செய்யுங்க, நன்மை அனுபவிங்க, தாழ்வு காலத்துல சிந்திங்க. ஏன் இந்த நிலை? எதற்காக இந்த நிலை? ஆண்டவர்கிட்ட தூரம் போனதுனாலயா? அன்னைக்கு நகோமி சொன்னாங்க, சர்வ வல்லவருக்கு மகா பெரிய கசப்பை உண்டு பண்ணிட்டாரு. யோசித்து பார்க்கணும். நான் பெத்தேலுங்கிற அப்பத்தின் வீட்டை வச்சு நான் மோவாப் போனதான் பிரச்சனை, எல்லாம் குறைவுபட்டுட்டேன், எல்லாரும் நிறைவா இருக்கிறாங்க. பஞ்சம்னா எல்லாருக்கும் சேர்ந்தா வரும், ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு மட்டுமா பஞ்சம் வரும்? தேசத்துக்கே வரும். அப்ப அங்க ஆண்டவர் பின்பற்ற ஆட்கள் அங்கதான் இருந்தாங்க. சில நேரங்கள் நமக்கு பஞ்சங்கள் வரும்பொழுது ரொம்ப ஞானமா நடக்கும், அங்க இருங்க. ஏன் அப்படின்னு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏதோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பின்பதாக
கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அந்த சோத்திர ஒரு மருமகளோடு வந்த சூழ்நிலையிலும் கத்தர் கைவிடவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கு ரூத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லிப்பார். இஸ்ரவேலை கட்டு வைத்த ராகேலை போலும் லேயாலை போலும் கத்தர் ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்கிறோம். அந்த அவருடைய மருமகளை இயேசுவின் வம்ச வரலாறிலே வரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சூழ்நிலைகள் மாறும் தேவ ஜனங்களே. அப்போ ஒரு மாயமான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்காது இந்த மன நிறைவு இருங்க, சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னது 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட தெரிஞ்சிருக்கணும், ரோட்டு கடையிலையும் சாப்பிட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சும்மா சில ஆட்களுக்கு சொல்றேன். ஸோ எந்த நிலை இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கத்தர் கிருபை தருவாராக. கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னென்றால் பிரைஸ் தி லார்ட், மன நிறைவு உள்ளவர்கள் தேவையற்ற சிக்கலில் சிக்காதபடி தங்களை காத்துக்கொள்வார்கள். தேவையில்லாத சிக்கலிலே சிக்காதபடிக்கு தங்களை காத்துக்கொள்வார்னு சொல்லிப்பாரு. இன்னைக்கு அதீத ஆசை, பேராசை பெரு நஷ்டங்கிற மாதிரி நிறைய நிகழ்வுலாம் ஜனங்கள் சிக்கிற பேராசை, ரொம்ப ஆசைப்பட்டு குயிக்கா நிறைய மணி வேணும், எனக்கு நிறைய தேவை இருக்கு, குயிக்கா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி போய் இருக்கிறதும் போன சிச்சுவேஷன் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப உலகம் கவர்ச்சி. ஆரம்பத்தில் நமக்கு நான் வர்றது போல இருக்கும் பாரு, ஒரு சிலர் கிளிக் ஆகி வரும், ஆனால் அது பெரிய ஒரு ட்ராப்புக்குள்ள இருக்குது. நம்ம எப்பயுமே காலையில் கூட சொன்னேன், நம்ம கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூட சொல்ல வேலை ஏதாவது செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக வேலையானது தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தோட்டத்தை பண்படுத்தும், அந்த தோட்டத்தை பாதுகாக்கும் கர்த்தர் அவனுக்கு உத்தரவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேலையை செய்யணும். நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், சும்மா இருந்தேன்னு சொல்லவே கூடாது. ஏதாவது செய்யுங்க. இந்த ஃபாதர் பத்மாஸ் ஒரு பாட்டு பாடி, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. கரங்களை வைத்து வரலைச்சுங்க பார்ப்போம். ஏதாவது சும்மா இருக்காதுங்க. நான் கூட யோசி, ஒவ்வொரு நாளும் இந்த சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கணும், வாலிப டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சிருக்கணும், கேட்சலுக்கு டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சிருக்கணும், ஒரு ஆராதனைக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கணும், ஏதாவது செய்யணும். அப்படிதானே? வருஷ கணக்கெல்லாம் இல்லை சோத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது பாஸ்டர் எதாவது சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். அவங்க ஒரு சின்ன ஒரு ஜபமாவது நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் தேவ ஜனங்களே. ஸோ தேவையில்லாத சிக்கலை நம்ம சிக்க மாட்டோம். பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 13:3 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவராய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவில் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். அதனால வளர்ச்சி நமக்கு முக்கியம். 1000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கீங்க, இதுவே போதும்னு இருக்கக்கூடாது, வளரணும். ஏன்னா தேவைகள் பெருகிட்டு இருக்கு, பிள்ளைகள் பெருகிட்டு இருக்காங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல காலத்தில் படிக்க வைக்கணும். அப்படிதானே? பிரயாணங்களுக்கு தேவை, ஒரு வீட்டுக்கு தேவை, பொருளாதாரங்கள் தேவை. அப்படிதானே? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறோம், நாங்களும் விரும்புகிறோம், நல்லா கத்தர் வச்சு. ஆனால் அதுதான் கடவுள்னு சொல்லி போயிட்டீங்க, அதுதான் நம்மை காப்பாற்றுன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. சில நேரங்களில் அல்ல நம்ம ஞானமாய் நடக்க பரிசுத்த ஆவியின் கிருபை தருவாராக. நீங்க 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். 7ஆம் வசனம், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். 8ஆம் வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கடவோம். ஐஸ்வரனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேலா இருக்கிறது, அதை சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய மனுஷனே இவளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறோனுமாய் நீ இருப்பாய். கரங்களை போய் தலைச்சுங்க பாப்பா. நிறைய சிக்கல்ல நிறைய பேர் சிக்கிறாங்க. ஆனா நாம் சரியா இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணவு, உடை, உறைவிடம், உறவு பிரைஸ் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா இருந்தா வேற ஒரு தேவையும் இருக்காது. உணவு, உடை, உறைவிடம், உறவு.
இந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நிறைய வசனங்கள் உண்டு, ஆனால் நேரம் இல்லாதனால முடிக்கிறேன். சோதரன், மனநிறைவு உள்ளவர்கள் தேவன் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக, மனநிறைவு உள்ளவர்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வார்கள். மூன்றாவதாக, மன நிறைவுள்ளவர்கள் தேவனுடனான உறவில், அவருடைய வார்த்தையின் உறவில் நடப்பார்கள். நான்காவதாக, மலிஸ்தோத்திரம், மன நிறைவு உள்ளவர்கள் மாயமான தோற்றத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். கடைசியா ஐந்தாவதாக, மன நிறைவுள்ளவர்கள் தேவையற்ற சிக்கலில் சிக்காதபடி தங்களை காத்துக்கணும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட விசாரித்து நான் சொல்றேன்னு சொல்லும் பொழுது, தேவையற்ற அலுவலில் சிக்காதபடி நாம் காக்கப்படுகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபமனோமாக. எங்களை நேசிக்கு நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மன நிறைவின் வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தருவீராக. அது மன நிறைவு உள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்க. பாசிட்டிவ் செல்ஃப் சஃபிஷியன்சி அது சோத்திர நேர்மறையான ஒரு தன் நிறைவு மிக்கவர்களாக இருக்க கிருபை தாங்க. இந்த தன் நிறைவு நிறைந்த வாழ்க்கையை, ஒரு மன நிறைவை நீரே தருகிறீர் என்பதை அறிந்து கொள்ள நீ கிருபை தாங்க. இந்த மன நிறைவின் இந்த குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் வெளிப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் முயற்சி ஆசீர்வதிங்க. போக்கில் நல்ல பாதுகாப்பை தாங்க. எந்த பாக்டீரியல், வைரல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்களுக்கும் நீ பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அல்ல ஸ்கூல்ஸ்க்கு காட்டலி எக்ஸாம்ஸ் முடிச்சு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் உண்டாக, அந்த டேர்ம் நல்லா படிக்க விசேஷ கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரமே. செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுத பிள்ளைகளுக்காக, பிராக்டிக்கல் செய்கிற பிள்ளைகளுக்காக நீர் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க. பிள்ளைகள் நிமித்தமாக கலங்கி இருக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர. குடும்பத்திலே போராட்டங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நல்ல சமாதான சந்தோஷத்தை நிறைவாய் தரும்படியா ஜெபிக்கிறோம். கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. என்ன கேள்வியோடு கூட வந்தால், எந்த நெருக்கத்தோடு வந்திருந்தால், இந்த சமாதானத்தின் தேவன் தாமை கூடந்து வழி நடத்துவீராக. ஒரு பெரிய ஜெயத்தை தருவீராக. உம்மை அண்டிக் கொள்கிற நாங்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறதே. நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் ஊழியங்களும் ஆசீர்வதிங்க. அநேக ரட்சிக்கப்பட, ஞானஸ்நானம் பெற, அபிஷேகம் பெற, கிறிஸ்துவுக்கு நல்ல பலத்த சாட்சிகளா இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு உதவி செய்யறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் நல் சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்பும்படியாக கேட்கிறோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஏதுவாக இருக்கும். யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி. அதில் நல்ல ஆராதனைகள், நல்ல ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ், வாலிபர்களுக்கான ப்ரோக்ராம் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ் நடத்துகிறோம். ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலிங்கிற பிரத்யேக யூடியூப் சேனல் அது ஒளிபரப்படுகிறது. உங்கள் சின்ன பிள்ளைலாம் பார்க்க வைங்க. நல்ல பப்பட் ஷோ, நல்ல ஆக்ஷன் சாங்ஸ் செம்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருநெல்வேலி இருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களுடைய அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.